இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள்ல அமெரிக்காவுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகிறது என்கிற தகவல்களை பென்டகன் எந்த இடத்திலையும் வெளியிடல. இப்போது நடக்கிற அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக முதல் நாள் அட்டாக் பண்ணாங்களா இல்லையா, அந்த முதல் நாள் அட்டாக்குக்கே அமெரிக்காவுக்கு 779 மில்லியன் US$ செலவாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவுக்கு முதல் நாளிலேயே செலவாகி இருக்கிறது. என்னதான் ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்க என்று சொன்னாலும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அதே வேகத்திற்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது என்பதையும் அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் தற்போது நடந்து வருகிற ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இது தொடர்பாக இந்த யுத்தத்திலே அமெரிக்காவுக்கு எப்படியான செலவுகள் இழப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய கருப்பொருளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இதை பற்றிய முழு தேடலும் அல் ஜசீராவுக்குரியது. அவர்களுடைய ஆர்டிக்கலில் இருக்கக்கூடிய செய்தியை தான் நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். குறிப்பாக இப்பொழுது நடந்து வரக்கூடிய இந்த யுத்தத்தில் நமக்கு தெரியும், யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஆயத்துல்லா அலி ஹாமனி என்கிற ஈரானுடைய ஷியா சிந்தனை ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய இழப்பு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலுக்கு மத்தியில தான் இந்த யுத்தம் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பேஸுகள் மேல நடத்துறாங்க, அமெரிக்காவுடைய தூதுவராலயங்கள் மேல நடத்துறாங்க, இஸ்ரேல் மேல நடத்துறாங்க. அமெரிக்காவினுடைய தொடர்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே. இந்த நிலையில அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலான USS ஆபிரகாம் லிங்கன், USS ஜார்ஜ் W புஷ், அதே போன்று ஜெரால்டு ஆகிய விமானம் தாங்கி கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டு அதிலிருந்து தாக்குதல்களை நடத்துகிறாங்க. அதே போன்று அமெரிக்காவினுடைய எல்லா பேஸுகள்ல இருந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுவல்லாமல் பல கப்பல்களை கொண்டு வந்து மத்திய கிழக்கிலே அமெரிக்கா வைத்து கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்து. இப்படியான சூழல்ல இந்த தாக்குதலுக்கான செலவுகள்ங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு போகிறது, இதை எப்படி ஈடுகட்ட போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில தான் இந்த வீடியோவையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஈரான் மேல அமெரிக்கா நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள்ல என்ன இழப்புகளை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் காரணமாக 11 ஈரானுடைய கப்பல்களை அழித்ததாக அமெரிக்கா சொல்கிறது. அமெரிக்கா ஈரானுடைய 11 கப்பல்களை அழித்ததாக சொல்றாங்க. அதே நேரம் 2000க்கு மேற்பட்ட இடங்கள் மேல தாங்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் 700க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரே ஸ்கூல்ல 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிற பணிகள் கூட நேற்று நடைபெற்றது. ஈரான்ல பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த ஜனாசாக்களை அடக்கிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் மேல வான்வழி தாக்குதல், கடலிலிருந்து ஏவப்படுகிற ஏவுகணை தாக்குதல்கள், அதே போன்று ஈரானுடைய அணுசக்தி நிலைகள் மீதான தாக்குதல்கள், அதே நேரத்தில் ஈரானுடைய மூத்த இராணுவ தளபதிகள் ஆட்சியாளர்களை இலக்கு வைத்து நடத்தக்கூடிய தாக்குதல்கள் என்று 4 விதமான தாக்குதல்களை தற்போது ஈரான் மேல அமெரிக்கா நடத்தி வருகிறது. இப்படியான சூழல்ல 2023 முதலாகவே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கடுமையான ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் செய்து வருகிறது. பிரவுன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய 2025க்கான யுத்தம் பற்றிய செலவுகளுடைய அறிக்கையை தான் அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அக்டோபர் 7, 2023 காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு 21.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு ஆயுத இராணுவ உதவிகளை அமெரிக்கா செய்திருக்கிறது. 21.7 பில்லியன் அமெரிக்க டாலர்னு சொன்னா எவ்வளவு தொகைன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுடைய இலங்கையினுடைய மொத்த கடனுடைய நிலுவையே எவ்வளவு கேட்டா 63 பில்லியன் தான். இவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதத்துக்காக இராணுவத்திற்காக செலவு செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள 21 பில்லியன், கிட்டத்தட்ட 22 பில்லியன் செலவழிச்சிருக்கிறாங்க. இலங்கையினுடைய மொத்த கடன் இவ்வளவு காலமாக, அது இப்போ சுதந்திரம் கிடைச்ச காலத்துல இருந்து எடுத்த கடன்களுடைய லிஸ்ட் தான் இது. இவ்வளவு காலமாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய கடன்ல 1/3 பகுதியை
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இராணுவத்திற்காக செலவிட்டிருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ் இருக்காங்களா இல்லையா, பணக்காரர்கள், இவங்க யமன், ஈரான், அதே போன்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக யமன்ல தாக்குதல் நடத்துவதற்காகவும் ஈரான்ல தாக்குதல் நடத்துவதற்காகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு 9.65 பில்லியன், கிட்டத்தட்ட 10 பில்லியன் US$ அளவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 12 பில்லியன் அளவுக்கு அதனுடைய மொத்த தொகை இருக்கும் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. இதே போன்று இந்த ஈரானுடைய யுத்தத்தில் எந்தெந்த ஆயுதங்களை அவங்க முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற விதமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல 20க்கு மேற்பட்ட ஆயுத அமைப்புகளை அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. அந்த கப்பல், ஏவுகணைகள், இந்த மாதிரி 20க்கு மேற்பட்ட ஆயுத அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. சில ஆயுத அமைப்புகள் பற்றிய தரவுகளை அல் ஜசீரா குறிப்பிட்டு காட்டுகிறது. குறிப்பாக விமான தாக்குதல்களுக்கு B-1 குண்டுவீச்சு விமானங்கள், B-2 திருட்டுத்தனமான குண்டுவீச்சு விமானங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த B-1 குண்டுவீச்சு விமானங்கள் தான் உலகத்திலேயே ஆபத்தான விமானங்கள். இந்த விமானங்கள் தான் ஈரானுடைய ஃபோர்டோ அணுமின் நிலையம், அதே போன்று இஸ்ஃபகான் ஆகிய அணுமின் நிலையத்தில் குண்டு போட்டாங்களா இல்லையா, இந்த விமானத்திலிருந்து தான் போடுவாங்க. இந்த விமானத்திலிருந்து அந்த குண்டுகளை போடவும் முடியும். கிட்டத்தட்ட 2000 கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை சுமந்து அந்த குண்டுகள் போடப்படும். இதில் 2 வகை B-1 குண்டுவீச்சு விமானங்கள் இருக்கு. B-2 திருட்டுத்தனமான விமானங்கள் என்று சொல்லுவாங்க. என்னன்னா ரேடாருக்கு சிக்காத விமானங்கள். இந்த 2 விமானங்கள் பயன்பாட்டிலே தற்போது இருக்கிறது அமெரிக்கா ஈரான் வார்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா F-35 விமானங்கள், இதிலே F-35-2, அதே போன்று F-22 ராப்டர் வகையான விமானங்கள் என்று சொல்லப்படுது. இந்த விமானங்களில் பேரைத்தான் நான் சொல்கிறேன், முழுமையாக இந்த விமானங்களில் முழு தகவல் எனக்கு தெரியல. தாக்குதல் விமானங்களில் அதையும் புரிஞ்சுக்கிறேங்க. அவங்க போட்டு இந்த விமானங்கள் அட்டாக்கிங் ஜெட்டுகள் தான், போய் அட்டாக் பண்ணுகிற ஜெட்டுகள் தான்ங்கிறது மட்டும் காமனாக புரிஞ்சுக்கிறேங்க. இந்த விமானங்களும் ரேடாருக்கு சிக்காத விமானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல F-15 வகையான போர் விமானங்கள் பரவலாகவே பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது F-15 வகையான விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே மார்ச் 1ஆம் தேதி குவைத்தில் 3 விமானங்கள் ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று அமெரிக்கா சொல்லியிருக்க. தவறுதலாக சுட்டு வீழ்த்திட்டோம்ங்கிறாங்க, அது ஈரான் சுட்டு வீழ்த்தியது என்பது நமக்கு தெரியும். மொத்தம் 4 விமானங்கள் இப்பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி F-16 வகையான பால்கன் என்கிற ஒரு வகை விமானம், அதே போன்று FA-18 வகையான சூப்பர் ஹார்னர் விமானம், அதே போன்று A-10 வகையான தாக்குதல் ஜெட் விமானங்கள். இந்த விமானங்களை பொறுத்தவரை இது தாக்குதல் நடத்த வருகிற ஜெட் விமானங்கள் அடிக்கிற ஏவுகணையை தடுத்து நிறுத்துகிற இன்னொரு வகையான ஜெட் விமானங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று EA-18G குரோலர் வகையான விமானங்கள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த EA-18G குரோலர் வகையான விமானங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லும்போது, ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மின்னணு சாதனங்கள், அதே போன்று எதிரிகளுடைய வான் பாதுகாப்பு, இப்போ ஏரோ சிஸ்டம் இருக்குதா இல்லையா, அயன்டோம் மாதிரி, இதையெல்லாம் ஹேக் பண்றதுக்கு இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுது. இதை தாண்டி நீண்ட தூர ட்ரோன்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளில்லா விமானங்கள் நிறையவே பயன்படுத்துறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் லூகாஸ் என்கிற வகையான ஒரு வகை ட்ரோனை அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. இந்த ட்ரோன் ஈரானுடைய வடிவமைப்பு ட்ரோன்கள்ல இருந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் வடிவில் தயாரிக்கப்பட்டது. வளமலை ஈரான் தான் இந்த வேலையை பண்ணுவான். இப்போ அமெரிக்காக்காரன் பண்ணியிருக்கிறான். ஏற்கனவே செஞ்ச ஒரு உபகரணம், இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னா அந்த ஃபோனை சைனாக்காரன் எடுத்து பிரித்து மேஞ்சி என்ன பண்ணுவான்னு கேட்டால் அதே மாதிரி இன்னொரு ஃபோனை தயாரிப்பான். இதுக்கு சொல்கிறது ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு. இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் மெத்தடில் ஈரான் ரொம்ப செலவு குறைஞ்ச ஆனால் பவர் கூடிய ட்ரோன்களை தயாரிக்கிறாங்க. அப்படி ஈரானுடைய ஒரு ட்ரோனை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி உருவாக்கி இருக்கக்கூடிய ட்ரோன்கள். இதெல்லாம உளவு பார்க்கிற ட்ரோன்கள். இவற்றையும் தொடர்ச்சியாக இவங்க இந்த ட்ரோன்கள் ரேடாருக்கு சிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன்களை அசால்ட்டாக ஹவுத்தீஸே சுட்டு வீழ்த்திய காட்சிகளை கடந்த காசா வார் நேரத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈரானும் நிறைய இந்த வகை ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இது அல்லாமல் இன்னும் ஒரு வகையான M142 என்கிற வகையான மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. இது தரையில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆர்ட்டிலரி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இது இல்லாமல் அமெரிக்காட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குரூஸ் ஏவுகணைகள் தான் டொமாஹவுக் என்கிற குரூஸ் ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள் கடல்ல இருந்து ஏவுகிற ஏவுகணைகளை குறிக்கும். அந்த வகையான ஏவுகணைகளையும் அமெரிக்கா பயன்படுத்துகிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில்
ஏவுகணை தாக்குதல்கள், ஈரான் நடத்துகிற தாக்குதல்கள் இருக்குதா இல்லையா, அந்த தாக்குதல்களை தடுக்கும் விதமாக பேட்ரியாட் முறைகளை, குறிப்பாக தேடை பயன்படுத்துகிறாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய உச்சகட்ட ஏவுகணை தடுப்பு சிஸ்டமாக சொல்லப்படுகிறது. இந்த தேட் சிஸ்டத்தையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல்களில் அமெரிக்காவுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகிறது என்கிற தகவல்களை பென்டகன் எந்த இடத்திலையும் வெளியிடலை. அதே மாதிரி அல் ஜசீரா சொல்லும் போது நாங்களும் ஊகிக்க மட்டும்தான் முடியும், முழுமையாக எங்களுக்கும் சொல்லிட முடியாது என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அனடோலு செய்தி நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கையை மேற்கோள் காட்டுறாங்க, டர்க்கியினுடைய செய்தி நிறுவனம். அவங்க சொல்லும் போது இப்போது நடக்கிற அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக முதல் நாள் அட்டாக் பண்ணாங்களா இல்லையா, அந்த முதல் நாள் அட்டாக்குக்கே அமெரிக்காவுக்கு 779 மில்லியன் US டாலர்கள் செலவாகி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவுக்கு முதல் நாளிலேயே செலவாகி இருக்கிறது. அதே போன்று விமானம் தாங்கி கப்பல்களை இயக்கிறதுக்கு, குறிப்பாக ஜெரால்டு போன்ற விமானம் தாங்கி கப்பல்களை இயக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 6.5 மில்லியன் டாலர்கள் செலவாகும். அது யுத்தம் பண்ணினாலும் பண்ணலன்னாலும் அந்த விமானம் தாங்கி கப்பல்களுக்கு ஒரு நாளைக்கு 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அல் ஜசீரா ஒரு செய்தியை சொல்றாங்க. இப்படியான இருக்கும்போது அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், ஆயுதங்கள் இந்த யுத்தத்திற்கு போதுமானதாக இருக்குமா? ஏன்னா யுத்தம் ஆரம்பித்து கடுமையான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. ஈரானும் பதிலடியை கடுமையாக கொடுக்கும்போது அவங்கள்ட்ட ஆயுதம் போதுமா இருக்குமான்னா ஆயுதங்கள் போதாது என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் உடனடியாக ஆயுத உற்பத்தியாளர்களை அழைச்சி ஆயுதங்கள் உற்பத்தி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, பேட்ரியாட் ஏவுகணைகள் தான். அதாவது ஈரான் அடிக்கிற குரூஸ் ஏவுகணையை தடுக்கிற இந்த தேட் சிஸ்டத்தில் இருந்து போகிற ஏவுகணை இருக்குதா இல்லையா, இந்த ஏவுகணை எவ்வளவு அமெரிக்காவிடத்தில் இருக்கிறது என்கிற கேள்விகள் தான் தற்போது முன்னால் இருக்கிறது என்று இந்த கட்டுரை முழுமையாக சொல்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், 12 நாள் வார் ஜூன் மாதம் கடந்த ஆண்டு நடந்ததா இல்லையா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில, இதில் அமெரிக்கா அந்த தேட் சிஸ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தேட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இனிமேல் தடுக்க முடியாது என்கிற நிலை வரும்போது தான் உடனே அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு அமெரிக்கா முன் வந்தது என்கிற செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில், இப்பொழுது இந்த யுத்தம் தொடருமா இல்லையா என்பது அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தடுப்பு ஏவுகணைகளை கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. என்னதான் ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்க என்று சொன்னாலும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அதே வேகத்திற்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது என்பதையும் அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரை சுட்டி காட்டுகிறது. இப்போ ஒரு அட்டாக் நடத்தும் போது ஒரே நேரத்தில் 100-200 ஏவுகணைகளை ஏவுவாங்க. ஆனால் தடுக்கும் போது அதே மாதிரி அவன் 100 ஏவுகணைகளை ஏவும் போது இவங்களை 100 ஏவுகணையை கொண்டு தடுக்கணுமா இல்லையா? அப்ப தடுக்கிற வேகத்துக்கே இங்க தயாரிக்க முடியுமான்னா இது சாக்லேட் கிடையாது அப்படி தயாரிக்கிறதுக்கு, இது ஆயுதம். எனவே அப்படியான ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்படுகிற போது உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணலாம் என்று சொன்னா, இந்த மாதிரியான யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பின்வாங்காமல் உடனேயே இப்பொழுதே மற்ற நாடுகளை இணைத்து கொண்டு மொத்தமாக தாக்குதல் ஒன்றை நடத்தி அதிலே ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுக்குரிய தேவையாக. அதுக்கு தான் ஸ்டாமரை பிரிட்டிஷை கூப்பிடுறாங்க, என்னால் மட்டும் முடியலடா நீயும் வாடான்னு கூப்பிடுறாங்க, ஜெர்மனை கூப்பிடுறாங்க, பிரான்ஸை கூப்பிடுறாங்க. இப்பொழுது ஜெர்மனும் அதே போன்ற பிரித்தானியாவும் இந்த தடுக்கிற அவர்களுடைய கப்பல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களோட கப்பல்களை அனுப்புகிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டால் அமெரிக்காவால் முடியலை, அவ்வளவுக்கு ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே இப்பொழுது ஈரானுடைய யுத்தத்தில் அமெரிக்கா ஜெயிக்கணும்னா அவங்க அட்டாக் பண்ணுறதை விட ஈரான் அட்டாக் பண்ணுறதை தடுப்பதில் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய சாராம்சம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இதுவெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக, இந்த யுத்தத்தில் என்ன நடக்கிறது எப்படி போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நம்ம தரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய தரவுகளைத்தான் உங்களுக்கு எடுத்து நம்ம தந்துக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் 2 சேனல்களையும் நம்ம மாறி மாறி இந்த செய்திகளை தந்துக்கிட்டே இருக்கிறோம். எனவே 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை புனிதமிக்க ரமதானிலே அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கிற அதே நேரத்தில் மத்திய கிழக்கிலே நடக்கக்கூடிய இந்த கொதிநிலை இல்லாமலாக வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் அமைதி பெற வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், முழு உலகம் அமைதி பூங்காவாக மாற வேண்டும், அத்தனை பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல்